வெல்கம் டு செல்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் கபாப். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போது மட்டன் கபாப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொத்துக்கறி 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 100 கிராம், முட்டை 1, பெரிய வெங்காயம் 1, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், எலுமிச்சைப்பழ சாறு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு. மட்டன் கபாப் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வேகும் போதே கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறின கறியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் நல்லா ஆறணும். இப்போது மட்டன் கபாப் செய்ய அது மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம வேக வச்சு ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம வதக்கி அரைச்ச கறி, கொத்துக்கறி, அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு அதையே அதோட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்,
கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் அதோட போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது எடுத்து வச்சிருக்கிற முட்டையை நல்லா உடைச்சிட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். ஒரு 1/2 கிலோ கறி இருந்தால் ஒரு முட்டை போடுங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ நாம் நல்லா மாவை பிசைஞ்சு வச்சிட்டோம். பிசைஞ்ச மாவில் இருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பிசைஞ்ச மாவு எல்லாமே ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் ஐட்டமாக கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் நீல வாக்கில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. பற்றி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காயாமல் மிதமான சூட்டில் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸா போட்டு நல்லா கலர் மாறி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா உள்ள மாவு வேகாமல் மேலே மட்டும் அப்படி சீக்கிரமாக சிவந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க.
நான் வெந்துருச்சு. வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம்.